நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் என்பதுதான் முதல் கட்டளை. முதல் தரமான சிந்தனை. கந்தை கூட தரை துடைக்க பயன்படும், அகந்தை எதற்கும் பயன்படாது. ஹாய் ஹலோ வணக்கம். உறவுகள் மேம்பட இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். நானே பெரியவன், நானே சிறந்தவன். வேட்டி வாங்கிறதுக்காக கடையாக ஏறிட்டு இருந்தாராம். காரணம், எல்லா கடையிலையும் 4 முழமும் விட்டால் 8 முழமும் தான். ஆனால் அவருக்கும் 5 முழம் இல்லைனா 10 முழம் வேட்டி தான் தேவைப்படுமா. ஏன்னா அவர் இடுப்பு சைஸ் அப்படியாம். ராம்ராஜ் வேட்டியில் 5 முழம் பார்த்து ஆனந்தப்பட்டாராம். விருந்தாளி கொடுத்த தின்பண்டத்தை வெடுக்கென பிரிக்கும் குட்டி ஸ்பானியில் புது வேட்டியை கவரில் இருந்து பிரித்தாராம். அட்டை நழுவுனுச்சான். அந்த அட்டையை எடுத்தாராம். எடுத்து பார்த்தா அதில் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி உறவுகள் மேம்பட 18 கட்டளைகள் தந்திருந்தாங்களாம். உறவுக்கு உலை வைப்பது எது என்று நெத்தி பொட்டில் அரைந்தது போல் இருந்ததாம். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் என்பதுதான் முதல் கட்டளை. முதல் தரமான சிந்தனை. கந்தை கூட தரை துடைக்க பயன்படும், அகந்தை எதற்கும் பயன்படாது. நான் என்ற எண்ணத்தை விட முடியாது, அது ஐடென்டிட்டி. அதை விட்டுவிட்டால் பைத்தியம் பிடித்த மாதிரி ஆகிரும். ஆனால் உன்னானை விட என்னான் உசத்தி அப்படிங்கிற எண்ணம் தான் உறவுகளை பகையாக்குகிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் எல்லாம் பெரிய கொள்கை பேதம் இருக்கிறது. எல்லாமே நானே பெரியவன் என்கின்ற வெறியாட்டம் தானே. நெல்சன் மண்டேலா சொன்னாராம், நான் உன்னை விட வித்தியாசமானவன் இல்லை, ஆனால் உன்னை போலவே வித்தியாசமானவன். என்ன அழகான உண்மை பாருங்களேன். எல்லாரும் வித்தியாசமானவர்கள் தான், அதனாலேயே சமமானவர்கள். மற்றவர்களிட ஒருவர் தன்னை பெரியவனாக நினைக்க தொடங்கினால் குடும்பம், நிறுவனம், மன்றம், கட்சி, சங்கம் எல்லாமே பால்தான். தன்னை சிறுமையாக நினைப்பது பாவத்தில் பெரும் பாவம். வாழ வழியின்றி போகும். நீயும் பெரியவன், நானும் பெரியவன், இதுதான் சரி. நானே பெரியவன் அப்படிங்கிறது மகா தப்புன்னு சொல்கிறாரு. சென்னை சங்கீத வித்வத் சபையில் ஒரு பெரிய இசைக்கலைஞருக்கு பாராட்டு விழா நடந்துச்சான். அப்போ ஜனாதிபதியாக இருந்த பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் விழா தலைமையில் வகிச்சாங்களாம். பாராட்டு பெறுற இசைக்கலைஞர்கிட்ட ஏதோ ஒன்று பேசணும்னு நினச்சிருக்காரு. நினச்ச உடனே பக்கத்தில் இருந்தவரை கூப்பிட்டு அழைச்சிருக்கலாம், அதுவும் செய்யலை. இல்லை இங்கேருந்தே கூப்பிட்டாலும் அவர் வந்திருப்பார், அதுவும் பண்ணலை. இந்த மாதிரிலாம் செஞ்சால் அந்த இசை கலைஞருக்கும் அசிங்கம், தான் பக்கத்தில் இருந்தவங்களோட மதிப்பும் குறைஞ்சிருமோன்னு நினச்சி ஏபிஜே அப்துல் கலாம் அந்த இசை மேதை உட்காந்துருந்தாங்களா அவங்க பக்கத்தில் இருக்க சேரில் போய் உட்காந்து பேசினாங்களாம். இப்படியெல்லாம் யோசித்தவர் தான் அப்துல் கலாம். இன்னொரு தடவை திருமதி MS சுப்புலட்சுமி அவர்கள் விருது வாங்க விழா அரங்கம் வர முடியாத நிலை வந்துச்சான். அப்போ அவர் தானே அவங்களோட வீட்டுக்கு போய் அந்த விருதை வழங்கியிருக்காங்க. எப்பேற்பட்ட பண்பாளராக இருந்திருக்காரு. ஜனாதிபதியை நான் அவரை தான் மறுபடியும் ஜனாதிபதி ஆக்காமல் நான் அரசியல்வாதிகள் விளையாட்டு நடத்துனாங்களாம். அதிகாரத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு இந்த பணிவு வரும்? அதனால தான் அவர் காலமான போது யாருடைய வற்புறுத்தலும் மிரட்டலும் இன்றி நாடே அழுதது. அதில் ஒரு சொட்டு கூட போலி கண்ணீரோ நீலி கண்ணீரோ இல்லை. நானே பெரியவன் என்கின்ற அகந்தை இம்மியும் மற்றவர் கலாம் என்பதை நேரடியாக அனுபவித்திருக்கிறேன்னு திருப்பூரில் கம்பன் விழா கலாம் பேசுகிறார். அடுத்த நிகழ்ச்சியில் சுகி சிவம் ஐயாவோட பேச்சான். முன்வரிசையில் உட்கார்ந்துருந்தாராம். கலாம் உங்களை மேடைக்கு அழைக்கிறார் அப்படின்னு ஒருத்தவங்க தயங்கியபடி சொன்னாங்களாம். சொன்னோடனே இவரும் மெதுவாக ஏறி போனாராம். அங்கே போன உடனே ஜனாதிபதி எந்திரிச்சு கும்பிட்டாராம். இது நானே பெரியவன் என்கின்ற அகந்தையை விட்டொழியுங்கள் என்ற மகரிஷி வார்த்தைக்கு மானுட வார்ப்பு அவர்னு நினச்சாராம். ராமாயணத்தில் மிக அழகான இடம் பரதன் குகன் சந்திப்பு. அதன் சிறப்பு என்ன தெரியுமா? இருவருமே நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற மனோவியாதி இல்லாதவர்கள். மாறாக நீயே பெரியவன், நீயே சிறந்தவன் என்ற பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் விழுந்து வணங்க போட்டி போட்டார்கள். சமய தலைவர்கள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்தித்த போதும் இதே போட்டி தான். அப்பா அப்படிங்கிறத அப்பரை சம்பந்தர் வணங்கி சிறப்பிச்சிருக்காரு. அடுத்த கணமே அடியேன் என்ற வாக்கினால் அப்பர் சம்பந்தரை வணங்கியிருக்காரு. இப்போது 2 தமிழ்நாட்டு சாமியார்கள் சந்தித்தால் இரத்த ஆறு ஓடாதா என்ன? உண்மையான பெரியோர்கள் இன்னொரு பெரியோரை பெரியோர் என்று மதிப்பாங்களாம். வடலூரில் வள்ளலாரும் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலாரும் இருவரே இடையே அருட்பா மருட்பா வழக்கு நடந்துச்சான். வழக்கு மன்றத்துக்கு வந்துச்சான். ராமலிங்க அடிகளார் வந்தபோது ஆறுமுக நாவலார் எழுந்து நின்று மரியாதை சொன்னாங்களாம். இன்னொரு செய்தி, எல்லாரும் வள்ளலாரை மேன்மை வெளிப்படுத்த இந்த சமயத்தை மேற்கோள் காட்டுகிறார்களாம். ஆனால் எதிர்த்த நாவலார் எழுந்து நின்றது பண்பாட்டின் உச்சநிலை அல்லவா, அதை மறந்துட்டாங்க. வள்ளலார் வணங்கத்தக்கவர், ஆறுமுக நாவலார் போற்றத்தக்கவர். இப்படி தான் இந்த நிகழ்ச்சியை உணரணும்னு சொல்கிறாரு. ஒரே காலகட்டத்தில் பெரியார் அப்படிங்கிற வார்த்தையில் போற்றப்பட்டவர் தான் 2 பெரியார்கள், காஞ்சி பெரியார், ஈரோட்டு பெரியார்.
அவர் ஆத்திக கலசம், இவர் நாத்திக சிகரம். எதிரெதிரான இரு கொள்கை மண்டலங்களில் கோலோச்சிய மகா சக்திகள். இவர்கள் இருவருக்கும் பொதுவான உன்னத பண்பு நானே பெரியவன் என்கின்ற அகந்தையின்மை. குழந்தை வந்தாலும் ஐயா வாங்க அப்படின்னு மரியாதை காட்டுவாங்களாம். ஈரோட்டு பெரியார் கருத்து போர் சூடாக நடந்தாலும் மனிதர்களை மதிப்பார் பெரியார். குன்றங்குடி மடத்துக்கு போனபோது நாத்திக பெரியாருக்கு தவத்திரு அடிகளார் விபூதி பூசி விட்டாராம். மறுக்காமல் ஏற்றுக்கிட்டாராம். ஏன் அப்படின்னு தொண்டர்கள் கேட்டபோது, அடிகளார் போட்ட சாப்பாட்டை ஏற்றுக்கிட்ட போது நீங்கள் யாரும் ஏன்னு கேட்கலையே, சாப்பாட்டை நம்ம மறுத்தோமா, அதே மாதிரி தான் விபூதியும் மறுக்க எனக்கு மனசு வரல, அவர் மனசு நோகக்கூடாதுன்னு தான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஆத்திக பெரியார் சொன்னாராம். ஆத்திக உலகில் 100 ஆண்டு வாழ்ந்து தசை விலக்கெரித்த காஞ்சி மகா பெரியவர் பற்றி சொல்லலாவா? ஒரு முறை ஒரு பத்திரிகை நிருபர் இப்படி கேள்வி கேட்டாங்களாம். இந்த திருமடத்தின் மடாதிபதி என்கின்ற உயர்நிலைக்கு மிக இளமையிலேயே வந்தவர் நீங்கள். இந்த மடாதிபதி என்கின்ற பதவிக்கு ஏன் வந்திருக்க வேண்டுமோ என்று நீங்கள் வருத்தப்பட்டது உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வினாடி கூட தயங்காது காஞ்சி மகா பெரியவர் வருத்தப்பட்டது உண்டு. மிக மிக அதிகம் படித்த கல்விமான்கள், மிகச்சிறந்த மகான்கள் இவர்களை சந்திக்க நேரும்போது அவர்களை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணும்னு நினப்பேன். ஆனால் மடாதிபதி தன் குருவை தவிர பிறரை வணங்கக்கூடாது அப்படிங்கிற சம்பிரதாயம் இருக்கிறதுனால நான் விழுங்காமல் இருந்துட்டேன். அப்போ தான் நினப்பேன், ஏண்டா இந்த மாதிரி ஆனோன்னு சொல்லிட்டு. தானே பெரியவன் என்கின்ற அகந்தையின்றி வாழ்ந்தவர் காஞ்சி மகா பெரியவர். தீப்பெட்டியும் தீக்குச்சியும் மோதும் போதும் பெட்டி எரியாது, தீக்குச்சி எரிந்து கருகிவிடும். இதை பார்த்து ஒரு கவிஞன் சொன்னான், தீக்குச்சிக்கு மண்டை கணம் அதிகம் என்றான். மேலோருக்கு அந்த மண்டை கணம் இருக்காது. ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. திருவிக்காவும் மறைமலை அடிகளாரும் சமமான தமிழறிஞர்கள், நெருங்கிய நண்பர்கள் கூட. ஒரு விழாவில் சந்திக்க நேர்ந்தபோது யாரும் எதிர்பாராத நிலையில் திருவிக்கா அவர்கள் மறைமலை அடிகள் காலில் விழுந்து வணங்கினார். மறைமலை அடிகள் அதிர்ச்சியுற்றார். பின்னர் தனிமையில் இருந்தபோது, என்னடா இப்படி செய்து விட்டாய் என்று அடிகள் வருத்தமுடன் கேட்டார். உன்னை மக்கள் மதிக்க வேண்டும் என்று நினைத்தேன். 100 பேரிடம் 100 முறை சொல்லி கொண்டு இருப்பதை விட இந்த செயல் மூலம் உன்னை மக்கள் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு பலருக்கு வர வேண்டும் என்பதற்காகவே என்றார் திருவிக்கா. நானே பெரியவன் என்ற திருவிக்கா எண்ணவில்லை. மறைமலை அடிகள் பெரியவர் என்பதை நிலைநிறுத்த காலில் விழுந்தார். இத்தனை பெரிய மனம்! நான் பெரியவன் என்பது சுயமரியாதை. ஆனால் நானே பெரியவன் என்பது பிறருக்கு அவமரியாதை. மேன்மக்கள் எந்த இழிவு எண்ணத்தில் இருக்க மாட்டார்கள். ஸ்ரீ ராமானுஜர் ஒரு முறை திருப்பதிக்கு போனாராம். அவரது தாய் மாமனும் வயதில் படிப்பிலும் பெரியவருமான திருமலை நம்பிகள் தமது பெருமையை பொருட்படுத்தாது தானே வட்டப்பாறை வரை வந்து அவரை வரவேற்றார். உடனே ராமானுஜர், பெரியவர் நீவிர் இப்படி செய்வதோ? என்னை வரவேற்க யாரேனும் சின்ன பயலை அனுப்பினால் போதாதோ என்று உரிமையுடன் கேட்டார். அதற்கு திருமலை நம்பிகள், நாமும் அப்படி நினைத்தால் திருமடத்தின் வாசல் 4 தெருவிலும் சின்ன பயலை தேடினோம். ஆனால் நம்மை விட சின்ன பயல் எவருமே இல்லை என்பதை உணர்ந்து நாமே வந்தோம் என்றார். ஆஹா, என்ன பணிவு, என்ன பணிவு! இவர்கள் அல்லவா மகான்கள்! நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்கின்ற ஆணவத்தை ஒதுக்கினால் சொந்தமுண்டு, பந்தமுண்டு. உறவுகள் மேம்பட அடுத்த கட்டளையை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.